அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 50 டேஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான்லயே நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோஸ், நம்ம ஃப்ரீ வீடியோஸ் ஜென்ரல் நாலேஜுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கும் கொடுப்போம் அப்படின்றது. ஸோ அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் எல்லா பிரான்ச்சஸுக்குமே காமன் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்துட்டு ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் அப்படின்றத பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஸோ அதுக்குண்டான ஆன்சர் என்னன்னு தெரியறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரியும் ஆயிடும், சரிங்களா? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் லிஸ்டட் இன் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள், பாலிட்டியில இருந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ஸோ எது வந்து அடிப்படை கடமைகள் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் அடிப்படை கடமைகள் அப்படின்றது மொத்தம் பாத்தீங்கன்னா 11 கடமைகள், சரிங்களா? 11. ஸோ கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருந்தாலும் நான் தமிழ்ல தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன், அதனால உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? மொத்தம் 11 கடமைகள் வந்து இப்போதைக்கு இருக்கு. ஸோ எது வந்து நாட் லிஸ்டட் இன் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ப்ரொமோட் த ஸ்பிரிட் ஆஃப் காமன் டிசானன்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னது கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்க தான் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியல் அமைப்புக்கு கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருப்பாங்க. ஸோ இது எப்ப கொண்டு வரப்பட்டது, எதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976, 1976ல 42வது அரசியல் சட்ட திருத்தத்தை தான் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் புரியுதா? ஸோ இதை நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றது எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், அது ஒரு பாயிண்டா இருக்கும். ஸோ தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க, இப்படிதான் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ ரீசனிங்கும் இப்படிதான் இருக்கும். ஸோ தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கமாடிட்டி மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே காமனா இருக்கக்கூடியதா, பப்ளிக் செக்டாரா இருக்கட்டும், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, எல்லா எக்ஸாமுக்குமே காமனா இருக்கக்கூடியதான். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும் தான் வரும், நமக்கு ஹிந்தி தெரியாதனால இங்கிலீஷ்ல நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கமாடிட்டி மணி, அதாவது இது எது வந்து பண்டம் அல்ல அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, கமாடிட்டி மணி இஸ் எ பிசிக்கல் குட்ஸ். ஸோ பிசிக்கலா இருக்கக்கூடிய, அதாவது அந்த மணி இருக்கிற மாதிரி வேல்யூ இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில்வருக்கு இருக்கு, கோல்டுக்கு இருக்கு, காப்பருக்கு இருக்கு. ஸோ இது இந்த யூட்டென்சில்ஸ் அப்படின்றதுக்கு தான் கிடையாது. இந்த யூட்டென்சில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்திரங்கள். இப்ப நீங்க ஒரு மணியை கொடுத்து சில்வரை வாங்குறீங்கன்னா அந்த மணி அளவுக்கு இந்த சில்வர் ஒர்த்து தான். திருப்பி அந்த சில்வரை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மணியை அதே அளவு வேல்யூக்கு கொடுத்துக்குவாங்க. ஆனா இந்த பாத்திரங்களை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னது, பண்டம் மாற்றும் முறைக்கு அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, ரைட்டா? இப்ப காசை கொடுத்து சில்வரை வாங்குறோம், திருப்பி சில்வரை எடைக்கு போட்டோம்னா அதே காசை திருப்பி கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி கோல்டு, அதே மாதிரி காப்பர். சோ ஆனா இந்த பாத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கொடுத்தோம்னா அதே காசு கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது, சரியா? ஓகே, அதான் சொல்ல வராங்க. அப்ப எது, ஆப்ஷன் பி தான் வந்து என்னது, நாட் அ கமாடிட்டி மணி. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த கெமிக்கல் ஃபார்முலா எத்தீன். எத்தீனோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நிறைய கேட்பாங்க, சரியா? ஸோ என்னன்னு பாருங்க. ஸோ ஐடென்டிஃபை த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் எத்தீன். ஸோ CH4ன்றது என்னன்னு தெரியும், மீத்தேன். CH4ன்றது மீத்தேன், சரிங்களா? அதே மாதிரி நான் ஏதோ தவறுதலா சொல்லிட்டேன், தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது, முடிஞ்ச அளவு கரெக்டா தான் சொல்லுவோம். தவறுதலா இருந்தா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சோ இதுக்கு என்ன ஆன்சர் என்னன்னா, எத்தீனுக்கு C2H2, C2H2 தான், சரிங்களா? அதான் கெமிக்கல் ஃபார்முலா. இதோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு எப்படி இருக்கும்னா CH = C2H. இது வந்து ஹைட்ரோ கார்பன். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன், சரிங்களா? சோ இதை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டிலீன். அசிட்டிலீனையும் இப்படிதான் அழைப்பாங்க, C2H2. அப்போ எத்தீனை வந்து அசிட்டிலீன் அப்படின்றதையும் சொல்லலாம், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே அவைலபிளா இருக்கு. சாம்பிள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். அதே மாதிரி ஜிஎஸ், ரீசனிங், இங்கிலீஷ் புக் எல்லாம் ஃப்ரீயா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டிரைவ் லிங்க்ல இருக்கு, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டிபார்ட்மெண்டோட சூப்பர்வைசர் ட்ரைனிங், இன்ஜினியரிங் ட்ரைனிங் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்கோம், சாம்பிளை டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டிரைவ் லிங்க்ல வச்சிருப்பேன். ஓகே அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி
கேட்டுக்கோங்க. சரிங்களா, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எது வேணும்னாலும் கியூஆர் கோட் அனுப்புவாங்க. ஸோ அதை பே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் மெட்டீரியல் தான். சரிங்களா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? The Udayamangal Canal is part of which national waterways? Udayamangal Canal is part of which national waterways? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் வாட்டர்வேஸ் 3, நேஷனல் வாட்டர்வேஸ் தேசிய நீர்வழிச்சாலை 3 இதுல தான் வரக்கூடியது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் துறைமுகம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால 1993 பிப்ரவரியில இது வந்து என்னது 3வது வாட்டர்வேல டிக்ளேர் பண்ணப்பட்டது. சரியா? ஸோ இது வந்து மூணா பிரிஞ்சிருக்கு. ஸோ இதோட கிலோமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 205 கிலோமீட்டர், 205 கிலோமீட்டர். ஸோ இது எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் கோஸ்ட் கேனல் கொட்டப்புறம் டு கொல்லம் இதோட கிலோமீட்டர் 168 கிலோமீட்டர். அடுத்து செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயகமண்டல் கேனல். ஸோ இதுதான் உதயகமண்டல் கேனல். ஸோ இதுதான் ரெண்டாவது. இதோட என்ன பார்த்தீங்கன்னா கொச்சி பத்தாளம் பிரிட்ஜ், இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர். எது இந்த உதயகமன் கேனல். சரியா? அடுத்து சம்பக்கர கேனல். ஸோ இது என்னன்னா கொச்சி டு அம்பலமுகால் அது வரைக்கும் இருக்கு, கொச்சி டு அம்பலமுகால். ஸோ இது என்னன்னா சம்பக்கரா கேனல். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர். டோட்டலா பார்த்தீங்கன்னா 205 கிலோமீட்டர் வரும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ தயவு செய்து சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. Which of the following is an aspartic acid containing டிப்டைடட் ஸ்வீட்னர்? சரியா? எது டிப்டைடட் அதாவது இனிப்பை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? அலைட்டமி, சசரின், அசில்ஃபி, கே, சுக்ரோஸ். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அலைட்டமி. இதுதான் வந்து டிப்டைடு ஸ்வீட்னரா இருக்குது. இதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C14H25N3O4S. இதான் வந்து அதோட கெமிக்கல் ஃபார்முலா. சரிங்களா? கெமிக்கல் ஃபார்முலா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்தடுத்து டக்குன்னு போவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் பர்சன்டேஜ் ஆஃப் CO2, N2 அண்ட் O2 இன் த அட்மாஸ்பியர்? அதாவது வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன் இதோட வேல்யூ என்ன, பர்சன்டேஜ் வேல்யூ என்ன அப்படின்றதை கேட்டிருக்கான். ஸோ என்ன? ஸோ வளிமண்டலம் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு மிக்சர் ஆஃப் கேசஸ் தான். ஸோ வாயுக்கள் எல்லாத்தையும் அடக்கிய பகுதி, பல்வேறு விதமான வாயுக்கள் அடங்கிய பகுதி தான் வளிமண்டலத்துல இருக்கு. ஸோ இது வந்து என்னது CO2, N2, O2. ஸோ CO2 எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.004%. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். N2 78.08, O2 வந்து 20.95%. சரிங்களா? ஸோ இதுல வேற என்னென்ன கேசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான், நியான், ஹீலியம், ஹைட்ரஜன், கிரிப்டான் இந்த மாதிரி நிறைய வந்து வளிமண்டலத்துல இருக்கும். சரியா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். Silica Lake brackish water lagoon spread over which districts of Odisha state? District of Odisha state அப்படின்றது கேட்டிருக்காங்க. சிலிக்கா லேக் வந்து ஸோ எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு ஒடிசா மாநிலத்துல அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரி, குருடா, கஞ்சம். ஆப்ஷன் ஏ பூரி, குருடா, கஞ்சம் அப்படின்றதான். சரிங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஆஃப் இன் அவர் கண்ட்ரி. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல நிறைய அதாவது அழிவுல இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா ஸ்பீசிஸ் உயிரினங்களும் இங்கதான் இருக்கு. சரிங்களா? சோ எங்க இந்த சிலிக்கா ஏரியில தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். Which cyber security measures involves verifying the identity of user before granting access subsystem or network? அதாவது எந்த சைபர் செக்யூரிட்டி வெரிஃபைங், அதாவது உங்களோட ஐடென்டிஃபிட்டியை வெரிஃபை பண்றதுக்கு நீங்க என்ட்ரு ஆனீங்கன்னா ஐடென்டிஃபையை வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களோட சிஸ்டமோ நெட்வொர்க் உள்ளேயே போகும். ஸோ அது என்ன நெட்வொர்க் அப்படின்றது கேட்டிருக்காங்க. எந்த சைபர் செக்யூரிட்டி? ஸோ இதெல்லாம் கம்ப்யூட்டர் அதுல சம்பந்தமா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஜென்ரல் நாலேஜ்னு பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேவா நிறைய இருக்கும். இந்த பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரசிடென்டா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு
நிறைய மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கு. அதே மாதிரி தேசிய நெடுவழி சாலைகள், அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அப்புறம் அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ்ல அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சேட்டலைட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்னென்ன இருக்கோ இந்த ஆர்மி, அப்புறம் அந்த ஒவ்வொரு நாட்டோட ஒப்பந்தம் போட்டு தனியா பாதுகாப்பு படை மாதிரி பயிற்சி பண்றது, ஸோ எக்ஸசைசஸ், அவார்ட்ஸ், பத்மபூஷன் அவார்ட்ஸ், பத்மா அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ அவார்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீ ஜிஎஸ் புக்கு நம்ம கொடுத்துட்டோம். இந்த புக்குன்ற ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ அதை தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. சரியா? ஸோ யாருக்கும் டெக்னிக்கல் மெட்டீரியல்ஸ் வேணும்னா தயவு செய்து இந்த இருக்கக்கூடிய 50 நாளைக்கு தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. According to the Census of India 2011, what was the percentage of Sikh communities? Sikh communities இருக்காங்களா, அவங்களோட இந்தியால டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் அடிப்படையில. ஸோ எவ்வளோ? ஸோ 2011, ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட மொத்த பாப்புலேஷன் 121 crores இருந்துச்சு, 121 கோடி இருந்துச்சு. ஸோ அதுல சீக் கம்யூனிட்டிஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.7%. 1.7%. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.08 கோடி பேர் என்னது சீக் கம்யூனிட்டிஸ் தான் இருந்திருக்காங்க. இதுல கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்து தான் அதிகமா இருப்பாங்க. ஹிந்து 79.5%, 79.8%. முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா 14, முஸ்லிம் வந்து 14.2%. கிறிஸ்டியன்ஸ் எவ்வளவு பேர்னா 2.3%. புத்திசம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்திசம் எவ்வளவுனா 0.7%. ஜெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.4%. 0.4%. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கங்க. சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following classical dance styles inscribed on the கோபுரம் of சிதம்பரம் டெம்பிள்? அதாவது சிதம்பரம் டெம்பிள் கோபுரத்துல இருக்கிறத இன்ஸ்கிரைப் பண்ணி செதுக்கி வச்ச கிளாசிக்கல் டான்ஸ் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பரதநாட்டியம். அந்த சிலை இருக்கும் தெரியுமா பரதநாட்டியத்துல, ஸோ அதுதான் வந்து சிதம்பரம் டெம்பிள ஒரு இது பண்ணி இருக்கும், இன்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும். சரியா? சோ இது எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. சோ சிதம்பரம் அப்படின்றது தமிழ்நாட்டுல தான் இருக்கு. முக்கியமான ஒரு நாட்டிய கலை, கிளாசிக்கல் டான்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட், who classified Indian society into 7 classes? சோ இந்திய சங்கம் 7 விதமா 7 கிளாஸஸா பிரிஞ்சிருக்கு. அது யார் யாரா எப்படி எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்றத யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெகஸ்தனிஸா, ஸ்ட்ராபோவா, ஆரியனா, பிலினியா? ஸோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் தான் வந்து இந்தியன் சொசைட்டி வந்து 7 கிளாஸஸா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலாசபர், தத்துவவாதிகள் இருக்காங்களா அவங்க. செகண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர், விவசாயிகள். மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா அனிமல் ஹெர்டர். நாலாவது யாரு பாத்தீங்கன்னா ஆர்டிசியன். அஞ்சாவது வாரியர். ஆறாவது இன்ஸ்பெக்டர், கண்காணிப்பாளர். ஏழாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பேச்சாளர், ஸ்பீக்கர். ஓகேவா? சோ மெகஸ்தனிஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த இந்தியன் சொசைட்டி சிஸ்டத்துல அடிமை வந்து காணப்படல, அதாவது அடிமை வகுப்பு வாரியா பிரிச்சிருப்பாங்க தெரியுமா, அது வந்து காணப்படல அப்படின்றத அவர் தெள்ள தெளிவா சொல்லியிருப்பாரு. சரியா? நெக்ஸ்ட், ஷாஜகான் இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் விச் கரானா? சோ ஷாஜகான் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் விச் கரானா? எந்த கரானா? சோ எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பெண்டி பஜார் கரானா. பெண்டி பஜார் கரானா இது எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் மியூசிக்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸ், ஹிந்துஸ்தானி மியூசிக்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்டி பஜார் கரானா. சரிங்களா? சோ இத ஃபவுண்டர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷிஜுகான், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நசீர் கான், அதே மாதிரி காதிம் ஹுசேன் கான்.
சோ இவங்க எல்லாருமே முக்கியமான ஆள்கள். சரியா? ரைட். நெக்ஸ்ட், which of the following instruments did Sheikh Chinna Maulana, famous instrumentalist from India, play? So எந்த மியூசிக்க வாசிக்கிறதுல இந்த சின்னா மௌலானா, ஷேக் சின்னா மௌலானா ஃபேமஸ் நம்ம இந்தியாவில இருந்து அப்படின்றதை கேட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இவர் வந்து என்ன அழைக்கப்படுவார்னா பாப்புலர்லி ஷேக் அப்படின்னு தான் அழைக்கப்படுவாரு. ஸோ இவர் எதை வாசிக்கிறதுல முக்கியமா வல்லவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாதஸ்வரம், அதுவும் முக்கியமா கர்நாடிக் எடிஷன். கர்நாடகா இசை இருக்கு பாத்தீங்களா, அந்த கர்நாடகா எடிஷன் வாசிக்கிறதுல முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேக். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், இவருக்கு 1977 என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு கிடைக்கப்பட்டது. பத்மஸ்ரீ அவார்டு எப்ப கிடைக்கப்பட்டதுன்னா சோ 1977 தான் அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட், which of the following statement is incorrect about migration in India? அதாவது இந்தியாவில் அந்த புலம்பெயர்தல் இருக்குல்ல, சோ அதுல வந்து எது தவறானது அப்படின்றத கேட்டிருக்கு. சோ எதை பொறுத்து மைக்ரேஷன் has full and push factors. Migration may be rural to urban, it may be urban to rural areas. Migration does not depend on social factors. சோ இதுதான் வந்து incorrect. சரியா? இதுதான் வந்து incorrect. உங்களுக்கு மைக்ரேஷனா என்னன்னு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருந்து நிறைய பேர் ஃபாரின்ல போய் இந்த வேலை பார்க்கறதுக்காண்டி போறாங்க, அது ஒரு மைக்ரேஷன். அதே மாதிரி இலங்கையில இருந்து தங்களோட வாழ்வாதாரத்தை தேடி இந்தியா போறாங்க, அது ஒரு மைக்ரேஷன். சோ இது வந்து சோசியல் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காம ஃபுல் அண்ட் புஷ் ஃபேக்டர். போர் காரணமா இருக்கலாம், சோ அவங்களோட வேலையின்மை காரணமா இருக்கலாம். சோ இந்த மாதிரி இல்லாட்டி என்ன பண்ண, ரூரல் டு அர்பன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்திருப்பாங்க, நிறைய பேர் சிட்டில இருந்து கிராமத்துக்கு போயிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறதா என்னது மைக்ரன்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், when was the Indian Association founded? அதாவது இந்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ யாரால நிறுவப்பட்டிருக்கும்? சோ இது யாரால நிறுவப்பட்டிருக்குன்னா 1876ல. சோ யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி இருக்காங்க பாத்தீங்களா, சுரேந்திரநாத் பானர்ஜி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆனந்த் மோகன் போஸ், இவங்க 2 பேராலதான் இந்த இந்திய சங்கம் நிறுவப்பட்டிருக்கும். ஆனந்த் மோகன் போஸ். தேசிய அளவுல ஃபர்ஸ்ட் இந்திய சங்கம், தேசிய அளவிலான சங்கமாக நிறுவப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய சங்கம் தான். பிரிட்டிஷால அங்கீகரிக்கப்பட்டதும் இதுதான். சரிங்களா? முக்கியமான விஷயம். சோ யார் யார ஃபவுண்டரா இருந்திருக்காங்க? சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆனந்த் மோகன் போஸ். அடுத்து, which of the following metal is present in the nature in its free state? சோ ஈஸியா கிடைக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இயற்கையிலே கிடைக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வரு, பிளாட்டினம். கோல்டு, சில்வர், பிளாட்டினம். சரிங்களா? The reason is their lowest reactivity and they are found in free state in nature. So எதுன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம், கோல்டு, சில்வரு, பிளாட்டினம். ஸோ பிளாட்டினம்ன்றது ரொம்ப காஸ்ட்லி, உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து லோயஸ்ட் ரியாக்டிவிட்டியை கொண்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால, ஆனா இது கிடைக்கிறதும் ரொம்ப ரேரு. ஸோ பிளாட்டினம் அப்படின்றது தான் சரியா கரெக்டான ஆன்சர். அடுத்து, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி இஸ் ரிலேட்டட் டு. 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி இஸ் ரிலேட்டட் டு. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா தாராளமா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ இருக்கக்கூடிய டைம்ல யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே ரெடியா இருக்கு. இங்க பாருங்க, சாம்பிள் எல்லாமே டிரைவ் லிங்க் கீழே வச்சிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ஓகேனா தயவு செய்து மெசேஜ் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஓகே. சோ 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி அதான் நம்ம பார்த்தோம், அடிப்படை கடமைகள். சோ இது எதை பொறுத்து இருக்கு? சோ இது எந்த பகுதியில வரும் தெரியுமா? 4A, பார்ட் நம்பர் 4A. பார்ட் 4Aல வரக்கூடியதாக இருக்கும். நான் அப்பயே சொன்னேன், 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல ஸ்வரன் சிங் கமிட்டியால இது வந்து பரிந்துரை செய்யப்பட்டது. 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி இது என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன், அதாவது 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இந்த 11வது கடமை எப்ப சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல தான் வந்து இந்த 11வது அடிப்படை கடமையாக
எஜுகேஷன் சேர்க்கப்பட்டது. அதுல வந்து என்னது 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட எல்லாருக்குமே இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்றதான் முக்கிய நோக்கமாக இருந்தது. நெக்ஸ்ட், when did 5G service begin to be offered in India? அதாவது 5G சர்வீஸ் வந்து எப்போ வந்து இந்தியால கொண்டு வந்தாங்க அப்படின்றத கேட்டிருக்கான். சோ ஆன்சர் பண்ணுங்க. 5G சர்வீஸ் சோ எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 அக்டோபர் 2022 தான் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, 1 அக்டோபர் 2022. சோ இது வந்து முக்கியமா எந்தெந்த சிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேஸா கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான பெங்களூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை, அப்புறம் வாரணாசி, டெல்லி, சண்டிகர், அகமதாபாத். வாரணாசி, டெல்லி, அகமதாபாத் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கேட்கலாம் இந்த 5G சர்வீஸ் வந்ததுல எது வந்து பொருந்தாத ஸ்டேட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இன்னைக்கு உண்டான ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த செஷனுக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்தா நம்ம அடுத்தடுத்த வீடியோ வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ன்ற மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்சி அதே மாதிரி ரீசனிங் அப்படின்றது வரும். அது போக மற்ற எக்ஸாம்ஸுக்கும் நம்ம வந்து கிளாஸஸ் கொடுக்க தான் போறோம். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்ற டிஎன்பிசி, டிஎன்எம்இடபிள்யூஎஸ் எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் அப்கமிங்ல டிஎன்இபி இருக்கு. ஸோ எது ப்ரிப்பேர் பண்றாலும் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு. அப்டேட்டட் சிலபஸ்ல எல்லாமே இருக்கு. ஸோ தயவு செய்து டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் இருக்கும், போய் பாருங்க. அதே மாதிரி பிஹெச்எலுக்கு 50 நாள்ல படிக்கிறதுக்குண்டான மெட்டீரியலும் நமக்கு சிலபஸ் வைஸ் உங்களுக்கு சிலபஸ் என்னவோ அது கொடுத்துருக்கோம். தயவுசெய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.